முத்துவும், மீனாவும் சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு, "அருண வந்து மனசுல நெனச்சுட்டு தான் நீ வந்து மாப்பிள பார்க்க சொன்னியா? அப்படி இல்லன்னு சொல்லு. உங்க அக்கா வந்துட்டு நீ அருண மனசுல வச்சுட்டு தான் மாப்பிள பார்க்க சொல்லியிருக்க." அப்படின்ற மாதிரி சொல்றா. "அதனால நீ ஏன் உன் வாயால சொல்லு." அப்படின்னு சொல்ல, சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அக்கா சொன்னது சரிதான் மாமா. நான் அருண மனசுல வச்சுட்டு தான் நான் மாரி சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்ல, முத்துவுக்கு கோவம் வருது. "உங்க எல்லாருக்கும் நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? அவன் நல்லவனே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2, 3 தடவ பார்த்துட்டு, நீங்க இப்படி நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல மாமா. ஆரம்பத்தில நீங்க கூட தான் எங்களுக்கு அப்படி தெரிஞ்சுச்சு. கெட்டவர் போல இருக்குன்னு சொல்லிட்டு, இதே வீட்ல தான் வச்சு எங்க அக்கா, இனிமே அவர் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அதனால தான் அப்ப கூட நாங்க உங்கள வந்துட்டு ரொம்ப கெட்டவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா, இப்ப அப்படியே நிலைமை மாறிருச்சு பார்த்தீங்களா? எங்க குடும்பத்த நீங்க வந்து தாங்குறீங்க. எங்க அக்காவ நீங்க ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாங்க வந்து ஒரு பூக்கடை வச்சு தான் வந்து பிழைச்சிட்டுருந்தோம். ஆனாலும் நீங்க எங்களுக்கு மதிப்பு, மரியாதைன்னு எல்லாமே குடுக்குறீங்க. எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா, மொத ஆளா வந்து நிக்கிறீங்க. அப்படியே மாறிட்டீங்கல்ல மாமா, அதே மாரி தான். பார்த்த உடனே எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிறக்கூடாது. ஒரு சில விஷயத்த வச்சு நீங்க அப்படி நெனைக்கிறீங்க. ஆனா, அருண் ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.